உலக தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன். ஒரு இசையமைப்பாளர்கிட்ட கேள்வி கேட்டு இன்டர்வியூ பண்ணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குமெண்டா, ஒரு இன்டர்வியூ பண்றாள், டிவியில வேலை செய்கிறாள், இல்லாட்டி மீடியாவில் இருக்கிறாள் கேட்க முடியும். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுட்பமான கேள்விகள், அந்த கேள்விகளில் இசையமைப்பாளராக இருக்கிறார்களோ பாடகர்களோ இல்லை அந்த துறை சார்ந்து இருக்கிறார்களுக்கு புரியக்கூடிய மாதிரி அதுலேருந்து சில மெசேஜ், சில தகவல்கள் பெற்றுக்கொள்ள இருந்தால் நம்ம எந்த விதமான கேள்வி கேட்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. சரி, உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். இந்த கேள்விகளை நீங்கள் எந்த இசையமைப்பாளரிடம் கேட்பீர்கள், கேட்க விரும்புகின்றீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. பல டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது தெரிகின்றது, அநேகமாக பாடகர்களை மட்டுமே போட்டியாளர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்கள் பெரிய ஆட்களாக உருவாக்கி விடுகின்றார்கள் இந்த உலகத்திலே. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒரு இசையமைப்பாளருக்கான போட்டியை வைக்கக்கூடாது, இல்லை ஒரு இசைக்கலை புளூட்டிஸ்டுக்கான போட்டியை வைக்கக்கூடாது, ஒரு 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 கீபோர்ட் பிளேயருக்கான போட்டியை வைக்கக்கூடாது, ஒரு கவிஞருக்கான போட்டியை வைக்கக்கூடாது? டான்ஸ் போட்டி நடக்கிறது, டான்ஸுக்கான போட்டி நடக்குது, பாடகருக்கான போட்டி நடக்கின்றது. இந்த ரெண்டையும் தனித்தனியாக வைத்துக்கொண்டு ஒரு ஆளால் முன்னுக்கு நீங்கள் இசையமைப்பாளர் வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கின்றீர்கள், அங்கு எத்தனை பேர் இசையமைத்தாலும் அங்கு வருகின்றது ஃபைனலாக இசையமைப்பு ஆரண்டு வருது. ஆனால் இந்த இசையமைத்த வாத்திய கலைஞருடைய பேர் முதல் ஒரு சில பாடங்களில் வந்தது, தற்பொழுது அவை இல்லை, இடையிலும் இல்லாமல் போய்விட்டது. அவர்களை யார் முன்னுக்கு கொண்டு வருவது? நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், நீங்கள் இசை வழங்குறீங்க, ஓகே, நீங்கள் வழங்குற இசை, நீங்கள் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர். ஆரம்பத்தில் நீங்கள் இசை வழங்குற நேரம் உங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள், இந்த வார வாய்ப்பு விடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாடலை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த பாடல் அரைக்குறை ஆடையோட ஒரு பெண் ஆடுற மாதிரி, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு வீடியோ வருது. நிறைய வீடியோஸ் நெட்டில் பார்த்தீங்கன்னா அரைக்குறை ஆடையோட இல்லாத படமே இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு நிலைமை இருக்கு. ஒரு சிலது இருக்கு தப்பி பிழைச்சி, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்படியான பாடல்கள், வரக்கூடிய பாடல்களை நீங்கள் வழங்கிவிட்டு எப்படி நீங்கள் ஒரு சமய ரீதியான விழாக்கள் இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கூட பாதிப்பு தான். பெண்ணை இழிவுபடுத்துகின்ற போது உங்கள் குடும்பத்திலும் பண்ணிருக்கும். ஸோ அப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் ஏன் ஒப்புக்கொள்கிறீர்கள்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்கள் கேட்க முடியாது இசையமைப்பாளர், அதுக்கு பதில் வராது. மற்றது, மிக சிறந்த பாடகர்கள் வெளியில் இருக்கும் போது, மிகச்சிறந்த பாடகர்கள் வெளியில் உலகத்தில் பல நாடுகளில் இருந்து கொண்டிருக்கும் போதும் நீங்கள் ஏன் நடிகர்களுக்கு பாடல்களை வழங்க வேண்டும்? அதாவது பிசினஸ் நோக்கத்துக்காக நீங்கள் வழங்கினாலும் அந்த பிசினஸ் மக்கள் அந்த திரைப்படங்களை பார்ப்பதனூடாகத்தான் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது என்று இருக்கும் போது ஏன் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது, இசையமைக்கின்றவர்கள் பாடக்கூடாது? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாடலை பாடுகின்றீர்கள், நீங்களே இசையம் அமைக்கின்ற போது ஒரு பாடகருக்கு நீங்கள் காசு வழங்க வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் உங்களுக்கு கொண்டு வழங்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட பணம் உங்களை சாருகின்றது. அப்படி இருக்கும்போது ஒரு இசை என்றது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும்போது பலருக்கும் வாய்ப்பு வரும், பலரும் அதில் நன்மை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன் அவ்வாறான வாய்ப்புகளை தற்பொழுது வழங்குவதை மறுத்து மாறாக நீங்களே பாடலை பாடி அதிகமான பணத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள்? இதற்குரிய காரணம் என்ன? இவை தொடர்ந்து நீடிக்குமா, இல்லை என்ன செய்வது? அதாவது பொதுவாக பாடகர்கள் சில இன்டர்நெட்டில் போய் சென்று பார்க்கின்ற போது குறிப்பிட்டு எந்த இசையமைப்பாளரையும் சொல்லவில்லை, காப்பிரைட் என்று சொல்கின்றார்கள். சில பாடல்களை போடுகிறார்கள், சரியாக அதே மாதிரி இந்த பாடல் இருக்கின்றது. அது முந்தி வந்ததா, இது பிந்தி வந்ததா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் மிக பழைய பாடல்களை பார்க்கின்ற போது நீங்கள் இசையமைத்திருக்கக்கூடிய பாடல் மற்ற இசைக்கலைஞர்கள் இசையமைத்திருக்க பாடல் கிட்டத்தட்ட 100க்கு 90%, 85%, 70% அது ஒத்து போகின்றது. அது உங்கள் கற்பனையில் உருவானதா அல்ல உண்மையிலே காப்பிரைட் தான் என்றால், அப்படி எப்போதுமே அந்த சுரஸ்தானங்களை நாம் ஒன்றின் பின் அங்குமிங்குமாக நாம் மாறி மாறி இசையமைக்கின்ற போது, பேட்டர்ன் பண்ணும்போது நிச்சயமாக காப்பிரைட் என்று சொல்லி கிளைம் பண்ணப்பட விட்டாலும் அதை அப்படியே ரீமேக் பண்ணி செய்கிறது நிச்சயமாக அது காப்பிரைட்டா இல்லையா? பல பாடல்களை இணையத்திற்கு பார்க்க கிடைக்கின்றது. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? உங்கள் பாடலில் அவ்வாறான விடயங்கள் இருக்கின்றனவா? பலவற்றை பார்த்துருக்கின்றன, அதான் உங்களிடம் கேட்கின்றன. மற்றது வாய்ஸ், உங்களுக்கு தெரியும் இசையமைப்பு துறையில் இப்போ ஒரு சில வாய்ஸ் சேஞ்சிங் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதை போல பிஎஸ்டி பிளகின்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆட்டோ டியூன் சொல்லக்கூடிய ஒரு டியூனை பயன்படுத்தி வாய்ஸை பிளேயா படித்தாலும், சுருதி மாறி படித்தாலும் அதை கரெக்ஷன் பண்ண முடியும். அது போன்று மெலோடைன் இருக்குது, இதை போல இன்னும் சிலது இருக்குது. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் சினிமா அதாவது உதாரணமாக ஒரு ஆக்டராக இருக்கின்ற நடிகராக இருக்கின்றவருக்கு அவற்றையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அந்த வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டு கொண்டிருக்கிறீர்களே, அதை உண்மையான வாய்ஸுக்கும் இந்த
இந்த ஒலிச்சேர்க்கை செய்யப்பட்டு மாற்றம் செய்யப்பட்ட ரோபோ வாய்ஸ், ரொபோட்டிக் வாய்ஸ் என்று சொல்வார்கள். அதுல தான் இப்ப பல இசையமைப்பாளர்கள் மற்றும் பல திரைப்பட நடிகர்கள் அதை பயன்படுத்தித்தான் பாடல்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான பாடல்களை நீங்கள் விரும்புகின்றீர்களா, இல்லை திறமை மிக்கவர்கள் நேரடியாக படிக்கின்ற நல்ல குரல் வளங்களை இருக்கின்றவர்களை நீங்கள் விரும்புகின்றீர்களா? ஏன் அப்படியான பாடல்களை மீண்டும் மீண்டும் ஒலிப்பதிவு செய்கின்றீர்கள், அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகின்றீர்கள்? நீங்கள் மிக்சிங் மாஸ்டரிங் அதே போல பாடலோட உருவாக்குற விஷயம் அப்படியான விஷயங்களை நீங்க செஞ்சு பிரபலியம் அடைஞ்சிட்டீங்க. இப்ப ஏன் நீங்க மக்களுக்காக இல்லாட்டி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்காக இலவசமாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் செய்ய முடியாது? ஏன் உங்களுக்கான ஒரு யூடியூப் சேனல் இல்லை? சில இசையமைப்பாளர்கள், ஒரு சிறிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சில இசையமைப்பாளர்கள் யூடியூப் சேனல் செய்கிறாங்க. நீங்க பெரிய அளவில் வளர்ந்த இசையமைப்பாளர்கள், பல ஆயிரம் பல நூற்றுக்கணக்கான படங்களை இசையமைத்த நீங்க ஏன் ஒரு மணித்தியாலத்தை ஆன்லைன் கிளாஸ் மூலமாக இப்படி உங்களுக்கு நீங்க பணம் பெற்றுக்கொள்றதுக்கு, நீங்கள் உழைக்கிறதுக்கு, நீங்கள் முன்னேறது உங்களுக்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய பலர் வெளியில வாய்ப்பு தேடி அலைஞ்சு கொண்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனா நீங்க இதை படிப்பிக்க கூடாது இலவசமா? இப்பொழுது இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்களுடைய போக்கு, பல இசையமைப்பாளர்கள் மறைந்து விட்டார்கள். மிக திறமையான பல இசையமைப்பாளர், ஃபார் எக்ஸாம்பிள் சில இசையமைப்பாளர் தற்போது தமிழில் இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, எஸ்.ஏ. ராஜ்குமார் என்ற ஒரு சிறந்த இசையமைப்பாளர் இல்லை, பரணி என்ற ஒரு இசையமைப்பாளர் இல்லை, பரத்வாஜ் என்ற இசையமைப்பாளர் இல்லை. ஒரு சில இடங்கள்ல எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களெல்லாம் ஏன் மிஸ் பண்ணீங்க? நீங்க ஒரு சிறந்த இசையமைப்பாளர் அடிக்கடி உங்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கி இவங்களுக்கெல்லாம் கட்டாயமா வாய்ப்பு வழங்கத்தான் வேணும். நீங்க சொன்னா கேட்பாங்க தானே, ஏன் அப்படி செய்கிறீங்க? ஒருவரிடம் திறமை இருக்கிறது, பணம் இல்லை. ஆனால் அவரால் ஒரு யூடியூப்ல உங்களுக்கு தெரியும், ஒரு வீடியோவை போட்டால் கூட அந்த வீடியோ எவ்வளவு திறமையான பாடலாக இருந்தாலும் அதுக்கு பணம் செலுத்தியோ இல்லை அது ப்ரொமோஷன் பண்ணியோ இல்லாட்டி ஒரு தெரிந்தவர் மூலமாக பிரபலியப்படுத்தி போடாவிட்டால் அதுக்குரிய அலங்கரிக்கப்பட்ட டான்ஸ் பல விடயங்கள் அது சம்மந்தப்பட்டிருக்கு, மிக்சிங் மாஸ்டரிங். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆள் இருக்கிறார். என்ன காரணம்? பொருளாதார தடை காரணமாக தன்னுடைய திறமை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கின்ற கலைஞர் இருக்கும் போது அவர்களுக்காக அவர்கள் எவ்வாறு முன்வர வேண்டும், அதுக்குரிய வாய்ப்புகள் என்ன, அது அவற்றை நீங்கள் உங்களாலும் வழங்க முடியுமா? இதுவரையில எந்த இசையமைப்பாளர்களுக்கு நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள்? உறவு முறை சாராத, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இசையமைப்பாளர் இருக்கும்போது உங்கள் மகனோ உங்கள் சொந்தக்காரனோ அல்லாமல் வேற யாரை நீங்கள் உருவாக்கி இருக்கின்றீர்களா? நீங்கள் அந்த காலத்தில் உதாரணமாக ஒரு இசையமைப்பாளர் எடுத்துக்கொண்டால் அவர் முதலாவது திரைப்படம் இசையமைத்திருப்பார். அது அந்த நேரத்திலே ரீல், அதாவது டேப் ரோல்ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இருந்திருக்கலாம், அல்லது அவர் வருகின்ற போது இன்டர்நெட் அல்லது ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி இசையமைக்கக்கூடிய வாய்ப்பாரு. அந்த நேரம் வரைக்கும் இன்று வரைக்கும் நீங்கள் பாவித்த, உதாரணத்துக்கு கணனிக்குள்ளே பாவிக்கக்கூடிய இன்று வரைக்கும் பாவிக்கக்கூடிய எந்த வகையான டோ, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், அதாவது எந்தெந்த டோவை பயன்படுத்தி நீங்கள் சாஃப்ட்வேர், அதாவது ரெக்கார்டிங் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் நீங்க எதை பாவிக்கிறீங்க, இப்ப எதை பாவிக்கிறீங்க? அன்று இருந்த சாஃப்ட்வேர் இன்று இருந்த சாஃப்ட்வேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? மற்றது சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து நீங்க யூஸ் பண்றதுக்கும் அந்த காலத்து டேப் ரோல்ல யூஸ் பண்ணிருக்கிறீங்க, அப்படி இருக்கிறதுக்கும் அன்றைய காலத்துல பல ஒரு பல கருவி கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்றைய காலகட்டத்திலே இந்த பிஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளகின்ஸ் போன்றவை வந்ததன் காரணமாக, அதாவது விர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்ததன் காரணமாக நீங்கள் பலருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இருக்கு, வாய்ப்பு பெற்று, அதாவது வழங்க முடியாமல் இருக்கின்றது. அவற்றை நீங்கள் எவ்வாறு கொண்டு வரப்போங்க? அந்த கலைஞர்கள், ஒரு ஃப்ளூட்டிஸ்ட்னா சிறந்த கலைஞர் இருப்பார், அவருக்கு நீங்க அதிகமான வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான ஒரு கலைஞர் தானே ஒரு பெருமிதமாக காட்டிக்கொள்வது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு என்ன வழி இருக்கிறது? அது என்ன செய்திருக்கிறீர்கள்? இன்றைய இசை காலத்தின் தேவைக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றது. உதாரணமாக ஏஐ என்கின்ற ஒரு டெக்னாலஜி நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல முன்னேற்றமா, இல்லை இசைக்கு பாதுகாப்பா, இல்லை ஹியூமன் ஒரு மனிதனால உருவாக்கப்படக்கூடிய இந்த இசை, மனுவலாக உருவாக்கப்பட கூடிய இந்த இசைக்கு எந்த வகையில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது? இனி எதிர்வரும் காலத்தில் உங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குமா, இல்லையா, இல்லை அவற்றை புறக்கணிக்க முடியுமா, இல்லை இவற்றை உருவாக்குகின்ற இணையதளங்கள் மற்றும் இந்த ஏஐ நிறுவனங்களுக்கு எதிராக நீங்க சட்ட நடவடிக்கை எடுத்து இவற்றை நிறுத்த போகின்றீர்கள். காரணம் என்னவென்றால் ஏஐ என்பது நேரடியாக ஒரு விடயத்தை உருவாக்குவதில்லை, அது பலரிடமிருந்து சாம்பிள்ஸை பெற்று அவற்றில் இருக்கக்கூடிய அந்த விடயங்களை அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு புதிதாக கொடுக்கின்ற போது சில வேளை அது உங்களுக்கு தெரியாத ஒரு காப்பிரைட் பாடலாக இருந்தால் அவற்றுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் இதுவரையில் இசையில் ஏதாவது ஒன்றை புதிதாக கண்டுபிடித்துள்ளீர்களா? ஏதாவது கண்டுபிடித்துள்ளீர்களா? இல்லாவிட்டால் ஏதாவது புதிதாக கண்டுபிடித்தவர்களுக்கு நீங்கள் பாராட்டுகளோ ஏதோ ஒன்று வழங்கி வைத்து அவர்களை முன் நிறுத்தி அவர்களுக்கு பாராட்டு வழங்கி இருக்கின்றீர்களா? இலகுவாக தற்பொழுது இசையமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும்,
இலகுவாக இசையமைக்க என்ன வழி? பலர் இப்போ ரேப் என்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதில் குரல் ஓசை ஒரு பீட் தேவையான பீட்களை நெட்டில் இது பெற்றுக்கொள்ளலாம். பல இணையதளத்தில் பல சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் பேமெண்ட் பண்ணால் தேவையான அளவுக்கு வரும். அதில் கிளிக் பண்ணிவிட்டால் பீட் வரும். ஓகே, பாட்டு படிக்கிற லிரிக்ஸ் எழுதுறாங்க, அதை வச்சுக்கொண்டு திரும்ப அவங்க பாட்டை படிக்கிறாங்க. ஒரு பாடல் வழி வருகின்றது, பிரபலமாகின்றார்கள். ஸோ இப்படியான சூழலில் தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது. இங்கு உண்மையிலே ஒரு இசையமைப்பாளர் ஒரு இசையை கற்று இசை அமைக்க தெரிந்து பாடல் பாட தெரிந்து வரி எழுத தெரிந்து அவற்றை மிக்ஸ் மாஸ்டர் பண்ணி வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒருவருக்கு கிடைக்காத பேர் ஒரு சிலது கிடைத்து தற்பொழுது உலகெங்கும் பலம் பெறுகின்றார்களே. இவர்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது இந்த யூடியூப் மூலமாக இல்லாட்டி பேஸ்புக் மூலமாக இல்லாட்டி சமூக இணையதளத்தின் மூலமாக ஏன் இப்படியான திறமைசாலிகளை பரிச்சித்து வாய்ப்புகள் வழங்கவோ பெற்றுக்கொள்ளவோ வாய்ப்பில்லாமல் அதற்கேற்ற வகையில் அந்த அல்கோரிதம் யூடியூப்ல ஒரு விஷயம் பிரபலமாக பார்க்கப்பட்டால் அது பலருக்கு காட்டும். அதாவது ஒரு பாடலை இலகுபடுத்தப்பட்டு வழங்குகின்ற போது எல்லாருக்கும் புரிய வருகிறது. ஆனால் உண்மையிலே திறமைசாலி ஒரு சிறப்பான விடயத்தை செய்கின்ற போது அவற்றை எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதிலே திறமை இருக்கும் பட்சத்தில் மக்களுக்கு, அதாவது இசை சார்ந்த பாடலை கேட்கின்ற அறிவு இருக்கும், டான்ஸை பார்க்கின்ற அறிவு இருக்கும், பாடல் நல்லா இருந்தாலும் கேட்பார்கள். ஆனால் அதுக்கு உள்ளே உண்மையான டீட்டெயில்ஸ் இருக்கான்ற பார்க்கிற அறிவு இசையமைப்பாளர் இசை சார்ந்தவர்கள் தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற அவர்களாலே மட்டும் உணரக்கூடிய அப்படி திறமை மிக்க இசையமைப்பு அங்கு இருந்தால் அவற்றை தூக்கி விடுவதற்கு சமூக வலைத்தளங்கள் என்ன செய்கின்றன? அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க தானே வேணும். ஒரு மிகச்சிறப்பாக கஷ்டப்பட்டு ஒரு பாடலை உருவாக்கி தன்னுடைய சொந்த முயற்சியால் வெளியிடும் போது அவருக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது. ஆனால் ஒரு பீட்டை போட்டு விட்டு டான்ஸ் ஆடி விட்டு கேலி குத்து ஆடிக்கிட்டு போற நேரம் பெண்களையும் சேர்த்து ஆடி கட்டிப்பிடித்து ஆடுகின்ற போது அது பிரபலியம் அடைந்து வருகிறது. இவ்வாறான விடயங்கள் எப்படி நடக்கும் போது அப்ப உண்மையான கலைஞனை யார் ஊக்கப்படுத்துவது? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் பயன்படுத்துகின்ற பீட்ஸ் அண்ட் லூப்ஸ் எல்லாமே நீங்கள் அடித்து உருவாக்குவதா இல்லது சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா? பேஸ் கிட்டாருக்கு நீங்கள் பாவிக்கும் பிஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன? கிட்டாருக்கு நீங்கள் மனுவலாக பாவிக்கின்றீர்களா இல்லை பிளகினூடாக பாவிக்கின்றீர்களா? நாதஸ்வரத்தை நீங்கள் முன்பு நேரடியாக வாசித்திருக்கலாம், தற்பொழுது எவ்வாறு பாவிக்கின்றீர்கள்? லைப்ரரிஸ், கண்டாக்ட் லைப்ரரிஸ் அல்லது விஎஸ்டி பிளகின்ஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? அதை போன்று இன்று முன்பு இருந்ததை விட இப்பொழுது நீங்கள் பயன்படுத்துகின்ற கணனி ரீதியான சாஃப்ட்வேர்ஸுக்கும் அந்த காலத்தில் பயன்படுத்திக்கக்கூடிய நேரடியாக எல்லாருமே இருந்து வாசிக்கின்ற வாசிப்புக்கும் முன்பு இருந்ததுக்கு இப்போது இருக்கின்ற போது சங்கீத ரீதியாக இசை ரீதியாக உணர்வு ரீதியாக அந்த 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 இசையினுடைய தன்மையில் அது திருப்தியாக இருந்ததா? பழைய விடயம் திருப்தியாக இருந்ததா? தற்பொழுது எல்லாம் குழம்பி மாறுபட்டு விட்டதா? இதில் உங்களுடைய கருத்து என்ன? சரி, இப்ப நான் நிறைய கேள்விகளை நான் விடுத்திருக்கிறேன். இந்த கேள்விகள்லாம் நீங்க இசையமைப்பாளர்கள்ட்ட கேட்க முடியாது. ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சில இசையமைப்பாளர் பேசிக்கொண்டுதான் இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கட்டாயமா இந்த கேள்விகள் என்ற கருத்துக்கள் உங்களை கவரும் ஒரு வித்தியாசமான விடயமா நான் அனலைஸ் பண்ணி இதுவரை எவருமே போடாத ஒரு காணொலியாக இதை பதிவிடுகிறேன். நான் கூறியிருக்கின்றேன் ஏதாவது ஒரு வித்தியாசம் என்னுடைய வீடியோவில் இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் இது. இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இப்படி ஒரு கேள்வி.